கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவருடையும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு விஷயம் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், என்னிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் என்னன்னு பார்க்கலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே, அதாவது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு தேவன் சொல்றாரு. யோவான் மூலமாக தேவன் சொல்ல ஆசைப்படுகிறார். அதாவது தேவன் நமக்கு சொல்லி வைத்த எதுவுமே கஷ்டமான காரியம் கிடையாது. எல்லாமே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய காரியங்கள். நம்ம மாம்சத்தில் போராடி கஷ்டப்பட்டு நம்மளை உடுக்கி அதெல்லாம் செய்ய தேவையில்லை. அது ஒரு காரியம், அதெல்லாம் வேற காரியம். ஆனா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதற்காக நீங்க உங்களை கஷ்டப்படுத்த தேவையே இல்லை. ஆனால் தான் தேவனுடைய கற்பனைகள் எப்படி இருக்குமா? பாரமானவைகளும் அல்ல அப்படின்னு யோவான் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். தேவனுடைய கற்பனைகள் என்ன? ஒருவரோட அன்பாயிருங்கள். இதுதான் மெயினான கற்பனை. ராஜரீக கற்பனை அப்படின்னா கற்பனைகள் ஒரு 600 கற்பனைகளுக்கு மேல பைபிள் இருக்குன்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 600க்கு மேல இருக்குன்றாங்க. அப்ப அதுல மெயினான கற்பனை என்ன? ராஜரீக பிரமாணம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பது இதை நிறைவேற்றினால ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினர்களாக காணப்படுவீர்கள் அப்படின்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அப்ப அன்பு கூறுவது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். அன்பு இல்லாத உயிரினமே கிடையாது. தேவன் படைப்புல அன்பு இல்லாத யாராச்சும் உண்டா? எல்லாத்துக்கும் அன்பு உண்டு. ஆனால் அந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம்ன்றதுனா நம்மளுக்கு ஒருத்தங்களுக்கு மாறுபடுகிறோம். பிள்ளை ஊட்டிகிட்ட அன்பாக இருக்கும், அப்பா அம்மாட்ட அன்பாக இருக்கும், கணவன் மனைவியில் அன்பாக இருக்கும். ஆனால் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரர்கிட்ட அன்பாக இருக்குமா? உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற சக ஊழியர்கிட்ட அன்பாக இருக்குமா? இதுதான் உண்மையிலே அன்பு கூறுவது. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்ன நடந்தாலும் நடக்காட்டினாலும் நான் தேவனிடத்தில் அன்பாக இருப்பேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரை எரிகிற அக்னி சூளையில போடுவது தயாரானாங்க. சும்மா சாதாரணமா கிடையாது. 7 மடங்கு அதை சூடாக்குனாங்க. 1 மடங்கு 2 மடங்குல 7 மடங்கு அந்த அக்னியை சூடாக்குனாங்க, அந்த சூளையை சூடாக்குனாங்க. அதுக்குள்ள தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க? கிடையவே மாட்டவே மாட்டோம், நாங்க வணங்கவே மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றா விட்டாலும் நாங்க நீ சொல்றதுபடி செய்ய மாட்டோம் அப்படின்னாங்க. அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. தாவீது ராஜா நல்லா தெரியும், தானியேலை பத்தி நல்லா தெரியும். தானியேல் அதே தான். சிங்கக்கேபியில போட போகும்போது இல்லை நீ மறுதளிச்சிரு, இந்த 1 மாசம் இந்த தேவனை வணங்கு அப்படின்னும் போது முடியாது அப்படின்ட்டாரு. எல்லாரும் பார்க்குற மாதிரி எப்போதும் போலவே ஜன்னலை திறந்து அவருக்கு எதிராளிகள் பார்க்கும்படியாக அவர் தேவனை துதித்து கொண்டிருந்தார், ஜபித்து கொண்டிருந்தார். ஆனால அவர் சிங்கக்கேபியில போட்டாங்க. அதுக்கும் அவர் அசர் இல்லை, என்னன்னாலும் தேவன் பார்த்துக்குவார் அப்படின்னு. அதான் தேவனிடத்தில் உண்மையான அன்பு கூறுவது. ஆனால் நம்ம என்ன எப்படி இருக்கோம்? நிறைய நேரம் விசுவாசிகளோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தேவன் நமக்கு ஒரு காரியம் செய்துட்டாருன்னா ரொம்ப சோத்திரம் ஆண்டவரேன்னு அவருக்கு காணிக்கை கொடுக்குறோம், டைத்து கொடுக்குறோம், சகல காரியம் செய்கிறோம். ஆனால் ஒரு சில காரியங்கள் நடைபெறாத காரியங்கள் நிறைய இருக்கும். ஒருத்தவங்க வாழ்க்கையிலும் ஒரு ஜெப வீராங்கனை வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் இருக்கும், நடக்காத காரியங்கள் இருக்கும். அப்போ சோர்ந்து போய் தேவனை சோதிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்றோம். அப்போ தேவனுடைய உண்மையான அன்பு நம்மகிட்ட இருக்கிறதா? தேவன் கொடுத்தா நல்லவர், கொடுக்காட்டா அவர் சரியில்லை அப்படின்ற நிலைமைக்கு நம்ம இருக்கோமா? அதுதான் தேவனிடத்தில் உண்மையாக அன்பு கூறுவது. அவர் கற்பனைகளை கை கொள்வது. அவர் கற்பனைகள் பாரமானவைகள் கிடையாது. அப்ப செய்தாலும் செய்யாட்டினாலும் என்னை படைத்த தேவனிடத்தில் நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு முடிவெடுப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இதுக்கு நமக்கு முன்னால நிற்கிறாங்க. நாங்கள் எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம முன்னால் இருக்காங்க. நம்ம அன்பு எப்படி இருக்கிறது? அவர் கற்பனைகளை கை கொள்கிறோமா? கற்பனைகளை ஒருவர் அன்பா இருந்தாலே நிறைய காரியங்கள் சரியாயிரும். நிறைய விரோதங்கள், எரிச்சல்கள், அந்த கோபத்தினால் உண்டாகிற பிரச்சனைகள், அந்த எரிச்சலின் நாவி, பொறாமையின் நாவி அனைத்துமே இந்த அன்புக்குள்ள அடங்கிடும், அன்புனால அடக்கப்படும். அப்போ நம்ம ஒருவர் அன்பாக இருப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்படி அன்பாக இருந்தோம்னா நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு நம்மளை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். தேவனிடத்தில் அன்பாக இருங்கள், அவர் கற்பனைகளை கை கொள்வதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். அப்போ தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் தான் அவர் கற்பனைகளை கை கொள்ள முடியும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு நம்மை ஆராய்ந்து பார்க்க அறிவதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. பேஸ்தாமே, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்பதை அறிவோம் ஆண்டவரே. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள
எங்களுக்கு வரும் அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசம் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டவரே. ஏஸ்தாப்பனே, குடும்பத்தில் அன்பு பெருகி பெருகி வளரட்டும் மாட்டவரே. ஏஸ்தாப்பனே, கணவன் மனைவி ஒவ்வொருவருக்கு கடித்து பட்சத்துக்கு இல்லாமல் தகப்பனே, அன்பாலே ஒருவரை தாங்கி, கிறிஸ்து இயேசு அன்பினாலே ஒருவர் தாங்கியது போல அவர்கள் ஒருவர் தாங்கி குடும்பத்தை கட்டப்பட உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.